ஹலோ வேர்ல்ட், குட் மார்னிங். அரண்மனை 4 மூவி நாங்கள் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதோட சின்ன ஒரு ஸ்டோரி பேஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. கான்செப்ட்டு பழைய அரண்மனை மாதிரி இல்லாமல் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்ட்டு படத்தில் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லாமே இருக்குது. காமெடி இருக்குது, த்ரில்லர் இருக்குது, ஷாக் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். சின்னதாக ஒரு ஸ்டோரி பேஸ் மட்டும் சொல்கிறேன். அதாவது ஒரு துராத்மா இருக்குது பாக்னு சொல்லிட்டு. அந்த பாகை வந்து கட்டி வச்சிடுறாங்க. அது கட்டி அது நீர்நிலையிலையும் நிலத்தடியிலையும் வாழ்கிற ஒரு தவளை தன்மை வாய்ந்த ஒரு ஆத்மா அது. அதை வந்து கட்டி தண்ணிக்குள்ளே போட்டுடுறாங்க. ஒரு படகுல போயிட்டுருக்கும்போது ஒரு அப்பா பொண்ணு போகிறாங்க. அவங்க போகும்போது அந்த துடுப்பு பட்டு அந்த ஆத்மா வெளியே வந்துடுது. அந்த சேம் டைம் அவர் வந்து பாக் பற்றின ஸ்டோரியை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அதை வெளியே வந்து அந்த பொண்ணை கொன்னுட்டு அந்த பொண்ணாக உருவம் மாறிடும். உடனே அந்த அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த சில மந்திரங்களை சொல்லி அதை வந்து ஒரு ஜாடியில் அடைச்சி அதை கொண்டு போய் கோயில் கலசத்தில் ஒளிச்சு வச்சிடுறாரு. என் பொண்ணு இல்லாமல் என் மனைவி இருக்க மாட்டா, அதனால் நீ வந்து என் பொண்ணாக எப்போதும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை, அந்த ஆத்மாவை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாரு. இப்படி ஸ்டோரி போயிட்டுருக்கு. போகும்போது இவங்கள வராங்க. சுந்தர் சி, அவரை வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கார். அவரோட தங்கச்சி தான் தமன்னா. அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பண்ணி ஒரு ஊட்டி அந்த மாதிரி ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு அரண்மனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பாகோட ஒரு சக்தி அது திரும்பி வரணுன்னா 3 பேர்த்த பலி கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த 3 பேரும் சிவப்பு மச்சம் இருக்கிறவங்களா இருக்குது. 10 வயசு, 20 வயசு, 30 வயசு. அதில் 10 வயசு பொண்ணு தான் தமன்னாவோட பொண்ணு. அந்த பொண்ணை வந்து பலி கொடுக்கணும், கொல்லணுங்கிறதுக்காக தமன்னாவோட ஹஸ்பண்டை இந்த பாக் கொண்டு தமன்னா ஹஸ்பண்டாக ஒரு மாதிரி வருது. அது வீட்டுக்கு வந்து பசங்களை தேடும்போது தமன்னா தெரிஞ்சுக்கிறாங்க இது வந்து வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்டேருந்து தன் குழந்தைகளை காப்பாற்ற போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் அவங்களையும் அது கொன்னுட்டு தமன்னா உருவம் எடுத்து ஊருக்குள்ளே போயிடுது. ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. இறந்து போய் பார்க்குறதுக்காக ஊருக்குள்ளே தமன்னா உருவத்தில் போயிடுது. இந்த பொண்ணும் பையனும் அம்மாவை காணோன்னு தேடுறாங்க. இந்த பொண்ணு இறங்கி வந்து பார்க்கும்போது கிணத்துக்குள்ளே அவங்க அம்மாவை கயிற்றில் தொங்க விட்டுருது இந்த பாகு. அதை பார்த்து இந்த பொண்ணு பயந்து விழுந்ததில் கோமா ஸ்டேஜ், கல்லில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சுந்தர் சிக்கு வந்து இந்த நியூஸ் தெரிய வரும்போது என் தங்கச்சி வந்து அந்த மாதிரி சூசைட் பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சியும் கோவை சரளா அவங்களும் அரண்மனைக்கு வராங்க, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த அரண்மனையில் ஓனர் வந்து டெல்லி கணேஷ் ப்ளஸ் ராசிகண்ணா வந்து அவங்க பேத்தி, அவங்க ஒரு டாக்டர். அவங்க தான் வந்து அந்த பொண்ணை கேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. தமன்னாவோட ஆத்மா அந்த பொண்ணை வந்து பாதுகாத்துட்ருக்கு இந்த பாக் கிட்டேருந்து. இந்த பாக் வந்து எத்தனையோ தடவை அந்த பொண்ணை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணுது. பட் தமன்னாவோட ஆத்மாவை தாண்டி அந்த பாக்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அடுத்தது 2 நாளில் ஊர் திருவிழா வச்சுருக்காங்க. போலீஸ்கிட்ட போகிறாங்க. இது வந்து சூசைட் கிடையாது, கண்டிப்பாக இதில் ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. போலீஸ் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. சரி 2 நாள் திருவிழா இருக்குது, அதை முடிச்சுட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு சுந்தர் சி வந்துடுறாரு. அடுத்தது பிரசிடெண்ட்டோட பையனை மீட் பண்ணுறாரு. அந்த பையன் யூடியூப் சேனல் எடுக்கிறதுக்காக அங்கங்கே எடுத்துகிட்ருப்பான். அப்போ வந்து தமன்னா போகிறதையும் பார்த்துருப்பான். அதை வந்து சுந்தர் சிக்கிட்ட அவனுக்கு தெரிஞ்ச சில அமானுஷ்ய விஷயங்களை வந்து சுந்தர் சிக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ காட்டுக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு வரவும் என்னென்ன பார்த்துட்டு வரேன்னு சொல்லி சுந்தர் சி இறங்கி போகிறாரு. அந்த டைம் வந்து இந்த பாக் அந்த பையனையும் கொன்னுடுது. ஏன்னா 2வது சிவப்பு மச்சம் உள்ளது அந்த பிரசிடெண்ட்டோட பையன் கொன்னாச்சு. இதில் வந்து இதையெல்லாம் ஒரு சாமியாரும் அந்த பாகை கட்டுப்படுத்துறதுக்காக காசிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து பைரவ குலத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கட்டுப்படுத்துறதுக்காக அந்த சாமியாரை சந்தேகப்பட்டு சுந்தர் சி விரட்டிட்டு போகிறாரு. அந்த விரட்டிட்டு போகிற டைம் வந்து அவங்க போலீஸ் இருக்கார் இல்லையா, அந்த விசாரிக்க இன்ஸ்பெக்டர், அவர் வந்து
3 சிவப்பு மச்சம் உள்ளவர். அவர தான் அடுத்து கொல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த அவர காப்பாத்த வரும்போது சுந்தர் சி பார்த்துறாரு. பார்த்து பூசாரி அந்த சாமியார் கிட்டேருந்து காப்பாத்துறதுக்கு வரும்போது, சாமியார கூட ஒரு ஃபைட் நடக்குது. அந்த அடிதடி நடக்கும்போது பாக் வந்து அந்த போலீஸையும் கொன்னுடுது. போலீஸை கொன்னோனே இந்த ஸ்டோரி அப்படியே மாற்றிட்டாங்க. அடுத்தது அந்த பொண்ணுக்கிட்ட திருப்பி வராங்க. இந்த பாக் அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க சாமியாரை. என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாமியார் தான் இதை பற்றின நியூஸஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாகுன்னு ஒன்று இருக்குது, அது நீர்நிலையிலும் நிலத்துலையும் வாழும், அதோட பிளட் வச்சு தான் அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சொல்லி இந்த உங்கள் தங்கச்சியை கொன்னதும் அதுதான், இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த ஃப்ளாஷ்பேக் முடிச்ச உடனே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சுந்தர் சி. அப்புறம் சரி, அடுத்து இந்த பொண்ணை தான் நம்ம காப்பாற்றணும், தங்கச்சி பொண்ணை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவோன்னு யோசிக்கிறாரு. யோசிக்கும்போது இந்த சாமியாரை ஜெயிலில் வச்சுருக்காங்க. இந்த பாக் வந்து அங்கே வந்து எல்லாத்தையும் அடித்து போட்டு சாமியார் கட்டுப்படுத்துறதுக்கு வெளியில் போகும்போது சாமியாரையும் கொன்று சாமியார் உருவத்தில் மாறிடுது. சாமியார் உருவத்தில் மாறின உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அடிபட்டதில் பிரசிடெண்ட்டும் ஒருத்தர். ராசிக்கண்ணா அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு உள்ளே வரும்போது தமனாவே அதை உள்ளே வர விடாமல் தடுக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களோட கோட்டில் வந்து பிளட் ஆகிருக்கு. அந்த பிளட் சாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ணும்போது இந்த இந்த பிளட்டு வந்து மனுஷனோடதே இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. அட் த சேம் டைம் சாமியார் வந்து பிரசிடெண்ட் கிட்ட பேசி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது பாகு. அந்த பாகு வந்து தமனாவோட ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணி தன்னோட அந்த பொண்ணை வந்து எப்படியாவது பலி கொடுத்து சக்தியை பெறணும்னு சொல்லிட்டு போயிடுது. போயிட்டு அங்கே தமன்னாவோட ஆத்மாவை அடக்கிறதுக்கான வேலையெல்லாம் அது பார்த்துட்ருக்கு, பூஜையெல்லாம் பார்த்துட்ருக்கு. இந்த பக்கம் சுந்தர் சி வந்து சாமியார் எங்கே என்ன பண்ணீங்க, பிரசிடெண்ட்டு தான் காரணமாக எல்லாத்துக்குமேன்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட் ஆளுகளில் அடித்து போட்டு பார்க்கும்போது சாமியாரையும் அது கொண்டு காரில் வச்சுருக்கு. பிரசிடெண்ட்டுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. என்னடா இவர் இங்கே கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு சுந்தர் சி ஓடுறாரு. அதுக்குள்ளே அந்த பாக் வந்து தமன்னா ஆவியை வர வச்சு இறந்தவங்கள தோண்டி வச்சு அந்த பாடியில் இறக்கி அந்த பாடியை எரிச்சிருது. தமன்னா காத்தோட கரைஞ்சிடுறாங்க. என் பொண்ணை மட்டும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு காத்தோட கரைஞ்சிடுறாங்க. அடுத்து சுந்தர் சி சொல்லிட்டு ராசிகண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, யார் இப்படி வந்தாலும் பொண்ணை மட்டும் காட்டாத, ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாமியார் வேற இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு, அரண்மனைக்கு வந்தாச்சு அந்த பொண்ணை தேடி பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே ராசிகண்ணா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கேன்னு தேடுறாரு சாமியார், கிடைக்கல. ஓகே, தெரிஞ்சுட்டான் அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு. திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. திருவிழாவில் போய் கரெக்டாக கத்தி விடும்போது எல்லா துர்சக்திகளும் அடங்கும். ஒரு அசுரனை அம்மா அழிக்கும்போது எல்லா துர்சக்தியும் அடங்கும், அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போன உடனே ஒரு சின்ன சின்ன ஃபைட்ஸ் நடக்குது. ஃபைட்ஸ் நடந்து கடைசி நேரத்தில் ஒரு பாட்டு போடுறாங்க. அந்த பாட்டை முடிச்சு பந்தை ஏற்றி சாமியோட வேல் வந்து அசுரனை தாக்குது. அந்த அசுரனோட உள்ள கண்ணில் வந்து அந்த பாகு வந்து நிற்கிது. சுந்தர் சி அப்படியே அந்த பொண்ணை பிடிச்சி கீழே குதிச்சிடுறாரு. அவ்வளோதான், அழிஞ்சிட்டான். முடிஞ்சு போச்சு ஸ்டோரி. இதுதான். இது நான் சொன்னது அப்படி இருக்கும். பட் நீங்கள் நேரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான படம். ஃபேமிலியாக பார்க்கலாம். எல்லா சீன்ஸும் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.